Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, ருப்பி வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருக்கு. டாலர் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு நாளும் நம்ம ஏழை ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டாலர் வந்து 70 ரூபா இருந்தது. அப்போ நீங்க பெருசா எய்ம் பண்ணணும்னு நினைக்கும் போது 7 கோடி நெட்வொர்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களை ஒரு மில்லியனர்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இப்போ இந்த நேரத்துல உங்ககிட்ட 8.6 crores இருந்தாதான் உங்களை மில்லியனராகவே கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், பர்டிகுலரா யூஎஸ்ஏல எல்லாம் போய் படிக்கணும்னா இப்போ அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு. இதெல்லாம் கேட்கும்போது இருங்க, இது ஒன்றும் ஒரு புது ட்ரெண்டே கிடையாது, பல வருஷமா இப்படிதானே குறைஞ்சிக்கிட்டே வருது. 1947 நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது அரௌண்ட் 4 rupees ரேஞ்சு கிட்ட இருந்தது. அந்த டைம் பீரியட்ல இருந்தே தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு 86 இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரீசெண்டா இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமா நடக்குது. ரேபிட் பேஸ்ல நம்ம பணத்தோட வேல்யூ குறையுது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா டாலருக்கு அகைன்ஸ்டா ருப்பியோட வேல்யூ வந்து 80ல இருந்து 84 வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல 84ல இருந்து 86 தாண்டி இப்ப 87 கிட்ட டச் ஆக போயிட்டு இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா குறையறதுனாலதான் இது இப்ப ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறி இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏன் இப்படி டாலர் ரொம்ப சீக்கிரமா ஃபால் ஆகுது, ஒரு காமன் மேனா நம்மள இது எப்படி அஃபெக்ட் பண்ணும், நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, why rupee is falling rapidly. டாலர் வந்து ருபீஸ்க்கு அகைன்ஸ்டா இவ்வளவு சீக்கிரமா வேறதுக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சிம்பிளான பேசிக்கான எக்கனாமிக் கான்செப்ட் சப்ளை அண்ட் டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் வேல்யூ இருந்தாலும் ரொம்ப கம்மியான டைம்ல அதுக்கான தேவை, அதாவது டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு விஷயத்தோட பிரைஸ் ஏறும். அப்போ டாலருக்கு அகைன்ஸ்டா இப்படி ருபி வந்து ஃபாஸ்டா விழுறதுக்கு டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா நீங்க யோசிப்பீங்க. எஸ், எக்ஸாக்ட்டா இங்க அதுதான் நடக்குது. இந்தியா விட்டு வெளியே எப்ப பணம் போனாலும் அது யூசுவலா டாலரா தான் கன்வெர்ட் ஆகி போகும். நீங்க இந்த சார்ட்ல கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரேபிட் சர்ஜ் வந்து செப்டம்பர் ஆஃப் 2024ல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் இப்படி டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நம்ம கண்ட்ரி இந்தியால எக்ஸ்போர்ட் பண்றதை விட அதிகமான ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலரா பெட்ரோலியம், கோல்ட் அண்ட் மிஷினரியை ரொம்ப அதிகமா இம்போர்ட் பண்றோம். 2024 நவம்பர்ல நம்மளோட ட்ரேட் டெபிசிட் ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. அதாவது இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு அதிகமான கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது போன வருஷம் பண்ணதை விட 27% அதிகமா இருக்கு. ஸோ டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து செகண்ட் ரீசன் என்னன்னா எஃப்ஐஎஸ் அதிகமா செல் பண்ணதுதான். நம்ம நிஃப்டி சார்ட்டை பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024ல ஒரு பீக்கை செட் பண்ணிட்டு அங்கிருந்து இப்போ வரைக்கும் 12% விழுந்திருக்கு. சில மாதங்களாவே தொடர்ந்து ஃபால தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்றதுனால தான். இன்ஃபேக்ட் அக்டோபர் மாசத்துலலாம் கோவிட் அப்ப செல் பண்ணதை விட அதிகமா செல் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அங்க அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி வந்தா அங்க பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லி இல்ல அங்க இருக்க பாண்ட் ரேட்டே அதிகமான ஈல்ட்ஸ் கொடுக்குதுன்னு இங்க லாபத்தை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. 2, இதே டைம் பீரியட்ல கீழே விழுந்து கடந்த சைனா ஸ்டாக் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க கவர்மெண்ட் ஏதோ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்தியால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு சைனால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க HSI இண்டெக்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல எந்த அளவுக்கு ஷார்ப்பா ஏறி இருக்கு பாருங்க. வெளியே இந்த 2 விஷயம் நடக்கும்போது இங்க நம்ம மார்க்கெட்ல இந்த மாதிரி அதிகமான வேல்யூஷன்ஸ்ல இருக்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ரொம்ப ஃபாஸ்டான growth சைன்ஸை காட்டாம ஜிடிபி ஸ்லோ ஆயிட்டு இருக்கு, கம்பெனிஸும் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆவரேஜான ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் காட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் கிடைச்சிருச்சு. ஒரு ஐடியா இந்த மாதிரி கடகடன் வித்துட்டு இந்த எல்லா லாபத்தையும் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல அவங்க டாலர்ஸா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் நம்ம ருபி வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு சீக்கிரமா ஃபால் ஆயிருக்கு. நம்பர் 2, how it affects you. இப்போ இந்தியாவில் நம்ம கிட்ட சில கோடிகள் வச்சிருந்தோம்னா இப்போதைக்கு அது ரொம்ப பெரிய பணம் தான். பட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாலர் வந்து இப்போதைக்கு வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா இருக்கிறதுனால அதுக்கு அகேன்ஸ்டா ருப்பியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏழை ஆகிட்டே போவோம். ஏன்னா முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம கண்ட்ரியில எக்ஸ்போர்ட்ஸை விட ரொம்ப அதிகமா இம்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இம்போர்ட்ஸ் வந்து பெட்ரோல், கோல்டு, கெமிக்கல்ஸ், மெஷினரின்னு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை இம்போர்ட் பண்றதுக்கு டாலர்ல தான் பே பண்றோம். ஸோ நீங்க டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி ஃபால் ஆனா எனக்கு என்னன்னு இருக்க முடியாது. ஏன்னா இன்டைரக்டா டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் பிசினஸஸ் வந்து அந்த பிரைஸை கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உள்ள நம்ம நாட்டில் நம்ம யூஸ் பண்ற பெட்ரோலோட விலைலாம் ஏறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த செலவை அப்ராட்ல பண்ணாலும் அதை மோஸ்ட் லைக்லி டாலர் மூலமா தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நிறைய ஐஎன்ஆர் கொடுத்த அப்புறம் கூட ரொம்ப கம்மியான US டாலர்ஸ் தான் கிடைக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதனால நீங்க படிக்கணும்னாலும் சரி, டிராவல் பண்ணணும்னாலும் சரி, ஒரு இன்டர்நேஷனல் வெக்கேஷன் போகணும்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு அது எக்ஸ்பென்சிவா மாறிடும். பெருசா ஏம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா குளோபல் லெவல்ல நீங்களும் ஒரு மில்லியனர்ன்ற ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் அதிகமான பணத்தையும் சம்பாதிக்க வேண்டிய இருக்கும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு வழியில ஒரு எண்ணறையா இருக்கிறது மூலமாவோ இல்ல இங்க இருந்துகிட்டே டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட்டான வழியில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெளியே சம்பாதிச்சு இந்தியாக்குள்ள பணத்தை அமைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அனுப்புற பணத்துக்கு கம்பேரிட்டிவா அதிகமான இந்தியன் ருபீஸ் மட்டும் கிடைக்காம கொஞ்சம் டைம் பீரியடுக்கு இந்தியால இருக்க பிசினஸஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் அவங்க விலையை ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சீப்பாவும் நீங்க கொடுக்குற பணத்துக்கு அதிக வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சோ ஒரு என்ஆர்ஐயா நீங்க செலவு பண்ற பணத்துக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
நினைச்சீங்கன்னா, இன்டெரக்டா இந்தியாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஹோம் கண்ட்ரில இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து ப்ரொடெக்ஷனையும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு NRI டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் கேசஸ்ல நம்ம வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம்னா, நம்ம மட்டும் தான் வெளிநாட்டுக்கு போவோம், நம்மளோட ஃபேமிலி இங்க தான் இருப்பாங்க. இப்படி இந்தியால இருக்க ஃபேமிலி வந்து உங்களோட இன்கம் டிபெண்ட் பண்ணி மட்டும் இருந்தாங்கன்னா, ஒரு NRI உங்களுக்கு இருக்கிற அதிகமான இன்கம்க்கு ஏத்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ற டேர்ம் பிளானை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஆனுவல் இன்கமோட 20 மடங்கு கவர் மட்டும் கொடுக்கறது இல்லாம, இதோட பிரைசிங்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க டாலர்ல earn பண்ணிட்டு ருபீஸ்ல ஸ்பெண்ட் பண்றதுனால, நீங்க ரெசிடென்ட்டா இருக்க கண்ட்ரில வாங்குறதை விட 30 to 50% கம்மியான காஸ்ட்ல கிடைக்கும். ஃபாரின்ல எல்லாம் மேக்ஸிமம் 30 to 40 இயர்ஸ் வரைக்கும் தான் டேர்ம் பிளான் கவர் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால 85 ஏஜ் இல்ல ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கூட கவர் எடுக்கிற அளவுக்கு டேர்ம் பிளான்ஸ் இருக்கு. ஒரு NRI உங்களுக்கு இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இந்தியன்ஸ் கட்டுற 18% GST கட்ட தேவையில்ல. அப்புறம் ஆனுவலா பே பண்ணீங்கன்னா அடிஷனல் 5% டிஸ்கவுண்டோட டோட்டலா 23% டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. NRIஸோட இன்கம் யூசுவலா அதிகமா இருக்கிறதுனால அப் டு 5 கோடி வரைக்கும் உங்க லைஃபை நீங்க கவர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 கோடிக்கான கவர் எடுக்கிறீங்கன்னா அது 820 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க ஒரு NRI இருந்து உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பாலிசி பஜார் வெப்சைட்ல உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் கோட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பிளானை 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸோட செலக்ட் பண்ணிக்கோங்க. யூசுவலா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தங்கி வேலை செய்யற நிறைய NRI பீப்பிள் வந்து இந்தியால இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோட் பை US, UK and ஆஸ்திரேலியா. சோ கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஃபினான்ஷியலா சரியா பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து அந்த பிளான்ஸை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, வாட் டு டூ டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். சரி, இப்போ இந்த டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுதுன்னு தெரியுது. அது ஏன் குறையுதுன்ற காரணமும் புரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நடக்குதே, நம்ம வெறும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க முடியுமா, இல்லை ஆக்சுவலாக ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம சில விஷயங்களை பண்ணுறது மூலமா ஓரளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை பற்றி கேட்டிங்கன்னா, பர்சனலாக உங்கள் பணத்தையும் நெட்வொர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா, சில லட்சங்கள் இருக்குன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 7 லட்ச ரூபா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை நீங்க US டாலரா கன்வெர்ட் பண்ணி மேபி US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது என்ன ஸ்பெசிஃபிக்கா 7 லட்ச ரூபான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 7 லட்ச ரூபாய்க்கு மேல இந்தியால இருந்து வெளியே டாலரா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறப்ப TCS, அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லி 20% வரைக்கும் அந்த பணத்தை பிளாக் பண்ணி பிடிச்சி வச்சுப்பாங்க. நீங்க ITR ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணும்போது தான் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ பெரிய லெவல்ல கேபிட்டல் பிளாக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, வருஷத்துக்கு இந்த 7 lakhs லிமிட்டுக்குள்ள உங்க US ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த வழியில உங்க பர்சனல் நெட்வொர்த்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த பணத்தை டாலரா கன்வெர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போறது வந்து இன்னும் US டாலர் டிமாண்டை தான் இன்க்ரீஸ் பண்ண போகுது. பட் உங்க பர்சனல் வெல்த் ப்ரொடெக்ஷனுக்காக அதிக பணம் வேஸ்ட் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அதே நேரத்தில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல டைவர்சிஃபிகேஷனையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, மேபி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி விழுறதுல இருந்து நீங்க ப்ரொடெக்ஷன் பண்றது மட்டும் இல்லாம நல்ல வேல்யூஷன்ல சரியான ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி US மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்லயும் நீங்க பெனிஃபிட் ஆக முடியும். 2, நீங்க US ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ கிடையாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பட் இந்தியால நீங்க சேவ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்க பணத்தை அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்க பணத்தை கொஞ்சமாவது வளர வைக்கிற மாதிரி FDலயாச்சும் போட்டு வைங்க. ஏன்னா இப்ப கிடைக்கிற 7-8% FDல கூட நீங்க அந்த பணத்தை வைக்கலன்னா ரொம்ப சீக்கிரமா அந்த பணத்தோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே போகும். நீங்க டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி டிப்ரிஷியேட் ஆகும்போது பாருங்க, உண்மையான ஹார்ட் பிசிக்கல் அசெட்ஸோட பிரைஸ் வந்து இந்தியாக்குள்ள ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். ரியல் எஸ்டேட், கோல்டு, இதெல்லாம் ரொம்ப அதிகமான பிரைஸ் இன்க்ரீஸை ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இன்டைரக்டா ருபி வீக் ஆகிறது தான் காரணமா இருக்கும். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கரன்சியில் ஏர்ன் பண்ற NRIs வந்து சீப்பாக தானே இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு நெகோஷியேட் கூட பண்ணாம டீல்ஸை முடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்கிறப்ப நம்ம ஏன் விலையை குறைக்கணும்னு இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலா இந்தியாவில் நம்ம ஃபேஸ் பண்ற ஆவரேஜ் 6 to 7% இன்ஃபிளேஷனோட சேர்த்து டாலர் டேர்ம்ஸ்ல ருபி டெப்ரிசியேஷனும் கம்பேர் பண்ணா ஒரு வருஷத்துக்கு நம்ம பணம் வீக் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 10%க்கு வந்துடும். ஸோ நீங்க சேவிங்ஸா கன்சிடர் பண்ற பணம் அதோட வேல்யூவை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, மினிமம் FDலயாச்சும் நீங்க போட்டு வைக்கணும். அப்பதான் நீங்க பண்ண டேமேஜ் கண்ட்ரோல்ல மினிமமா 2 to 3% உங்க பணத்தோட வேல்யூ குறையும். இல்ல ரொம்ப சீக்கிரமா நீங்க உங்க பணத்தோட வேல்யூ லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பணம் தானே சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்புறம் ஏன் அதுக்கு தகுந்த வேல்யூ கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்க வெல்த்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் FDலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லனா கோல்டு, லேண்டு, சேஃபா நமக்கு டெய்லி கன்சியூமர் ஐட்டம்ஸை ப்ரொவைட் பண்ற லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஃபைனல் ஆப்ஷனா இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்சா டாலர்ல சம்பாதிக்க பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் கரன்சில சம்பாதிச்சு அதை உங்க நாட்டுக்கு நீங்க கொண்டு வரும்போது இந்த இம்பாக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது. ஸோ இந்தியால இருந்துகிட்டே ஆன்லைன்ல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கறது மூலமா டாலர்ல ஏர்ன் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அதுக்குன்னு டெடிகேட்டடா கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க.
ஏன்னா நம்மளை விட ஸ்ட்ராங்கர் கரன்சியில் சம்பாதிக்கும் போது இந்த வேல்யூ டெப்ரிசியேஷன் அவ்வளோ பெருசாக நம்மளை இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. டாலருக்கு அகேன்ஸ்டாக வேகமாக விழுற ருப்பி கிட்ட இருந்து உங்கள் சேவிங்ஸை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருந்து உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் பே பண்ணாம அடிஷனல் சேவிங்ஸோட ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.